அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறதுனா, நாம தேவனோடு ஒரு ஐக்கியம் பட வேண்டும் என்பது. அல்லேலூயா. அப்ப தேவனுக்கிட்ட நான் அன்பு கூறுறேன்னா எப்படி அன்பு கூறுறது? கடவுள்கிட்ட நான் அன்பு காட்டுறேன்பா, கடவுள் எனக்காக ரத்தம் சிந்தினாரு, எப்படி அன்பு கூறுவேன்ற ஒரு பாட்டை பாடி போட்டு போறதுனால அன்பு கூறுகிற ஆள் இல்லை. எப்படி அன்பு கூறுதான்? எப்படி அன்பு கூறுதான் பாருங்க, வாசிங்க. 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுவது அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அல்லேலூயா. இன்னொரு வாட்டி வாசிங்கம்மா அதை. நாம் தேவனுடைய கற்பனையை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனை பாரமானவைகளும் அல்ல. சார், அவர் உங்க ஒரு கட்டளை கொடுக்குறாரு சார், அந்த கற்பனையை கை கொள்ள. அதான் நீ அவர்கிட்ட காட்டுற அன்பு. நீ அவர்கிட்ட காட்டுற அன்பு எது? அவர் கட்டளையே, அவர் கற்பனைய கை கொள். அதுதான் அவரது பெரிய பாரம்லாம் ஒன்றும் கிடையாது. பெரிய பாரம் ஒன்றும் கிடையாது. போன வாரம் கூட பார்த்தேன் இல்லையா, நாகமான் குஷ்டரோகம் குணமாகிறதுக்கு எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட வர்றாரு. அப்போ எலிசா தீர்க்கதரிசி அவனுக்கு என்ன சொல்லி அனுப்புறாரு? போய் யோர்தான் நதியில் 7 தடவை முழுகி எந்திரா, சுகமாயிடு ஒப்படான்றார். இவன் கோவப்பட்டுன்னு வெளியே வரான். அப்போ தான் கூட வந்த வேலைக்காரங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, சார் அவர் என்ன சொன்னார், கஷ்டமானது என்ன செய்ய சொன்னாரா? அவருக்கு சொன்ன வார்த்தை ரொம்ப ஈஸியாக இருந்தது சார். போய் 7 தடவை முழுகி எந்திரின்னு சொன்னார். இது என்ன பெரிய கஷ்டமா? அது செய்யறதுக்கு உனக்கு என்ன, அது செய்யறதுக்கு என்ன நீங்க என்ன சொல்லுவீங்க? உனக்கு என்ன வலிக்குதா? சொல்ற, எங்க வலிக்குது? என்ன நோவுது? கைக்கு நோவுதா, கால் நோவுதா? என்ன நோவுது உனக்கு? அவர் சொல்றது செய்யறதுல என்ன? அவர் என்ன வேற என்ன வெயிட்டா தூக்க சொன்னாரா? என்ன சொன்னார்? அவர் பாரமானது கஷ்டமானது ஏதாவது செய்ய சொன்னாரா? ஒன்னும் செய்ய சொல்லு. சும்மா போய் குளிச்சுட்டு எழுந்துருந்தா. அதுதான் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவருடைய கற்பனை பாரமானவைகள், சொல்றத செய், அவ்வளவுதான். அல்லேலூயா. அதை நம்ம செஞ்சாலே நம்மளுக்கு அவர் நன்மைகளை தர்றாரு. அதே மாதிரி அவன் சிந்தனை பண்ணான், கரெக்ட் தான், சொல்றது கஷ்டமானது ஒன்றும் கிடையாது. 7 தடவை முழுகி எந்திரினாரு, அவ்வளவுதானே. சரி, முழுகி எந்திரி பண்ணி எந்திச்சான், சுகமாயிட்டான். குஷ்டரோகமே மாறி போயிடுச்சு. என்ன ஒரு பெரிய ஆச்சரியம். அதை தான் இங்க சொல்றாரு. நாம் அவர்கிட்ட அன்பு கூறுறோன்னா எப்படி சார் அன்பு கூறுறீங்க? எப்படி நீங்க அன்பு கூறுறீங்க? அன்பு கூறுதுன்னா நானும் என்ன தெரியுமா நினைச்சேன், அன்பு கூறுதுன்னா என்ன, எப்படி என்ன எனக்கு எப்படி அன்பு கூறுதுன்னா என்ன? நான் ஒரு பொண்ணை நேசிச்சாக்கா அந்த பொண்ணுக்கு பிடிச்சதை அப்போ வாங்கி போய் கொடுக்குறேன் பாரு. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சதோ அதை போய் வாங்கி போய் கொடுக்குறேன். பாடா, அதுக்கும் ஒரு ஹாப்பி, எனக்கும் ஒரு ஹாப்பி. 2 பேரும் சேர்ந்து குடிப்பார் டீ கடையில் காப்பி. யோசனை பண்ணி பாருங்க. அப்போ அதுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். அதுதான் நம்ம அந்த பொண்ணை நேசிக்கிறதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. இன்னும் ட்ரெஸ் பண்ணிக்கின்னு போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறது, ஏன்னா அதுக்கு பிடிச்சிருக்குதான்னு பார்க்கலாம். நல்லாவே இருக்காது இது, நல்லா ட்ரெஸ்ஸு பண்ணின்னு போகிறது. யோசனை பண்ணி அப்போ நம்ம அந்த ஒரு பொண்ணு பிடிச்ச மாதிரியெல்லாம் நடக்கிறோம். ஒரு பையனுக்கு பிடிச்ச மாதிரிலாம் பொண்ணு நடக்குது. ஏன்னா அது பிடிச்ச மாதிரி நடக்கிறது தான் நம்ம அன்பா இருக்கிறோம், காட்டுறோம், நேசிக்கிறதுக்கு அடையாளம். அல்லேலூயா. தூங்கு மூஞ்சோட தலையை சீவாமல் அப்படியே போய் பஸ் ஸ்டாண்டில் நின்று பாரு, அந்த பொண்ணு மதிக்குமா? போயும் இவனை போய் மூதேவி பிடிச்சிவினேன், தரித்திரம் பிடிச்சிவினேன் அப்படின்னு. இதுவே ஒன்றுமே இல்லை. பையன் ஒருத்தன் பல்லே வலுகலையா, டைம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்டில் வந்துருக்கோம்னு ஓடி போய் மூஞ்செல்லாம் சும்மா தலையை வாரிக்கணும் போய் அப்படின்னா நம்ம அவ்வளோதான். அந்த பொண்ணு சாப்பிட்டேன் அப்படின்னு தூரமாக இருந்து சிக்னல் கிடையாது. அப்புறம் பையன்கிட்ட சொல்கிறான், கூட வந்த பெண்ணு, பல்லே வலுக்கல மச்சான், அந்த பஸ்ஸு டைம் ஆயிடுச்சு, அது மூஞ்ச பார்க்கலன்னா நம்மளை கோச்சிக்கும், அதனால ஓடியாந்த மச்சான். அடப்பாங்களா, அவன் ஒரு பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும்னா அவன் அந்த மாதிரி நடக்கிறான், ஏந்திரிக்கிறான், தூக்கத்தெல்லாம் விடுறான் பாரு, தூக்கத்தை விடுறான். நைட்டெல்லாம் உட்காந்து செல்லை வச்சு சிக்குன்னு அடிக்கிறான், டைப் அடிக்கிறான் பாரு மெசேஜை. அவனுக்கு கையை அப்படியே ஓடுது, கண்ணு 2 கண்ணு இப்படி வச்சுக்கிறான், சிக்குன்னு அடிக்கிறான். டிங் மெசேஜ் வந்துக்கினாக்குது, போய்க்கினாக்குது. ஏன்னா தூக்கம் சார், அதெல்லாம் ஒரு பொண்ணை நேசிக்கிறான், ஒரு பையனை நேசிக்கிறான்னா தூக்கம் கீக்கெல்லாம் விட்டு காலை மாலை இதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. எல்லா நேரத்துலையும் அப்படியே நினைவாக சுற்றுறான். அப்போது அந்த நேசிக்கிறதுக்கு அடையாளத்தை அவன் காட்டுறான் இல்லையா, செயல்முறையில் காட்டுறான். இப்போ கடவுள் அதை தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீ என்கிட்ட அன்பு கூறுறன்னா என் கற்பனையை
கை கொள்வதை நீ என்கிட்ட அன்பு கூறத்துக்கு அடையாளம். அப்போ எனக்கு என்கிட்ட நீ என்னை நேசிக்கிற ஆண்டவரே, எனக்காக ரத்தம் சிந்தினீங்களே, எனக்காக மறித்தீங்களே, என் பாவங்களை போக்கினீங்களே, என்னை விடுதலை ஆக்கினீங்களே, என்னை குணமாக்கினீங்களே, என்னை ரட்சித்தீங்களே, இதுக்காக நான் உங்ககிட்ட ஏதாவது செய்யணும்னு சொல்லி நம்ம இறங்குறோம். எப்படி இறங்குறோம்? நம்ம ஏதாவது ஒன்று செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? செய்முறை என்ன செய்கிறோம்? காலையில் எழுந்திரிச்சு ஜபம் பண்ணு. காலையில் எழுந்திரிச்சு ஜபம் பண்ணு. ஒருத்தர் பாருங்க 4 மணிக்கெல்லாம் குட் மார்னிங் மெசேஜ் போட்டுனுக்கிறார். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங்னு 4 மணிக்கு கரெக்டாக வர மெசேஜ். இவன் தூங்குறானா தூங்கலையான்னு தெரியல. எனக்கு ஏன் 4 மணிக்கு குட் மார்னிங் சொல்லினுக்கிறான்? நான் ரீப்ளேவே பண்ணுறது கிடையாது. அவ்வளோ காலையில் உங்ககிட்ட நான் ஏன்டா பேசணும்? நான் கடவுள்கிட்ட பேசணும். எனக்காக உயிரை கொடுத்துருக்கிறாரு. அவர்கிட்ட பேசினாவது அந்த நாள் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உனக்கு போய் நான் நல்ல நாள் குட் மார்னிங்னு உனக்கு சொல்லியிருந்தேன் என்ன பண்ணுவேன்? நான் 6-7 மணிக்கு ரிப்ளை பண்ணுறேன், குட் மார்னிங் போ. அவர் 4 மணிக்கு போடுவார். அவனுக்கு பாருங்கள் அந்த அந்த வாழ்த்துக்கள் சொல்லணும். நான் 4 மணிக்கு எந்த கடவுளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அவன் வாழ்த்துக்கள் சொல்கிறான் குட் மார்னிங்னு, நான் 4 மணிக்கு வந்து கடவுளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அப்போ இதை தான் நான் தேவனிடத்தில் அன்பு கூறுறேன். கடவுள்கிட்ட நான் அன்பு கூறுறேன்னா காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கிறான். நம்ம கடவுள் தானே விட்டுருவியா நீ? நம்ம கணவர் தான் சோறாக்காம விட்டுருவியா நீ? விட்டுருவியா? என்ன அடி வியும் அம்மா, என்ன செம்ம அடி வீது பாரு ஒரு அம்மா, அடியாட் வாங்குறாங்க. சோறாக்காம பட்டுன்னு கிடக்குறான். மூதேவின்னு அடிக்கிறார் அவங்க வீட்டுக்கார். யோசனை பண்ணி, நான் காலையில் எழுந்து சோறு கட்டுறேன். அப்போ அவ்வளோதான் செய்கிறேன், எல்லாத்தையும் செய்கிறேன். கடவுள்கிட்ட அன்பு எப்படி போகிறதுனா அவருடைய கற்பனைக்கை. அவர் ஜெபம் பண்ணுன்னு சொன்னார்ல, அதை செய். அவர் பைபிள் வசனத்தின்படி வாழுன்னு சொன்னார்ல, அதை செய். அவர் உன்னுடைய காணிக்கைகள் எல்லாம் என்னை கனம் பண்ணுன்னு சொன்னாரு, அதை செய். பிறருக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரு, அதை செய். ஏழைக்கு இறங்குன்னு சொன்னாரு, அதை செய். அப்போ இதெல்லாம் அவர் ரொம்ப பாரமானது எதுவும் உன்கிட்ட சொல்லவே இல்லை. அவர் கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, ரொம்ப ஈஸியானது. அதனால தான் இயேசுவை எல்லாருக்கும் பிடிக்குது. இயேசுவை எல்லாருக்கும் பயங்கரமாக பிடிக்கிறதுக்கு காரணம்னா அவருடைய கற்பனை ரொம்ப ஈஸியானது. அதனால தான் இயேசுவை இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்க இயேசுவை பார்த்து என்ன பண்ணுறான்? பாராட்டுறான். இயேசு மாதிரி ஒருத்தர் இல்லைடா, என்ன மாதிரி சூப்பரான சட்டத்திட்டங்களை கொடுத்துருக்கிறாரா, எவ்வளோ எளிய முறையில் உபதேசங்களை பண்ணியிருக்கிறாரா, அவரை மாதிரி ஒருத்தர் இல்லைடா உலகத்தில் அப்படின்னு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். கீழே இருக்கிறவன் ஒருத்தன் தலையிலேருந்து உண்டாங்கனா, மார்லேருந்து உண்டாங்கனா, தொடையிலேருந்து உண்டாங்கனா, காலிலேருந்து உண்டாங்கனான்னுக்குது இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் அவசியம் இல்லை. எல்லாமே நீங்கள் கரிச்சு குடிச்சு தேர்ன ஆளாகுது. எங்கே சார் நாடகம் விட்டா எங்களுக்கு வேலை விட்டா நாடகம், வேறு எந்த நியூஸை பார்க்குறோம் சார்? நான் அந்த நாடகம் ஒன்று போட்டுறேன்ல, அதையே பார்த்துன்னு உட்காந்துக்கிறேன் சார். ஒரு வீட்டுக்கு போகிறேன் பாரு, அங்கே கொடியிலே மல்லிகை பூ, அதையோ வயசான ஆள்வகன் பார்த்துன்னு கிடையாது. இதெல்லாம் என்னத்துக்கு உனக்கு? யோசனை கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்டின் சேனலுக்கு என்ன வச்சுனா கூட அங்கே பிரசங்கம் பண்ணுறது, உனக்கு பைபிளும் படிக்க தெரியல, போதகர் சொல்கிறதையும் அதுவும் கேட்க மாட்டேன்ற. சரி, இது நீயும் படிக்க மாட்டேன்ற, ஏன்னா படிக்கல சாருன்ற. சரி, பாஸ்டர் சொல்கிறார், அதையாவது கேட்டு மனசில் பதிய வைக்கணும், அதையும் பண்ண மாட்டேங்கிற. சரி, கிறிஸ்டின் சேனல்லையாவது வச்சுன்னா அதில் ஊழியக்காரங்க மானாவரியாக பிரசங்கம் பண்ணு கிடக்குறாங்க. அதில் போட்டால் அது ஓடிக்கினே இருந்தால் கூட உங்கள் காதில் ஏறும், மனசில் பதியும். அதையும் செய்கிறது கிடையாது. எல்லாத்தையும் பார்த்துங்க. கர்த்தர் நல்லவர். எதுக்காக இதை சொல்ல வந்தேன்? கடவுள்கிட்ட நம்ம அன்பு கூறுத எப்படின்றத எல்லாத்தையும் செய்கிறேன், எல்லாத்தையும் பண்ணுறேன். போகிறோம் வரோம் எல்லாத்தையும் பண்ணுறோம். யோசனை பண்ணி பாருங்க. ஒரு ஜபம் பண்ண மாட்டேன்றோம், காலையில் எழுந்திரிக்க மாட்டேன்றோம். ஒரு ஜபம் அவர் காலையில் எழுந்து அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள், ஆமாம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து நைட்டில் ஒரு கொஞ்ச நேரம் முழிச்சிருந்து ஜபம் பண்ணால் கூத்துக்கு வேணா முழிச்சுன்னு கிடப்பேன். பெட்ஷீட்டு தலைக்காணியோடு ஒரு அம்மா போயின்னு நான் உக்காந்து பார்த்துருந்தாங்கிறேன். இந்த வாட்டி விடவே இல்லை. நான் ஸ்க்ரீனை நல்லா பிரித்து விட்டு உக்காந்துக்கிறேன். நான் யார் நம்ம விசுவாசிங்க இருப்போம். ஒரு பக்கம் பெட்ஷீட்டு தலைக்காணி எடுத்துக்கினேன். அப்படியே இப்போது மழை பெஞ்சுன்னு கிடக்குதுங்க, தூரிக்கினா. அதான் நினச்சேன், அம்மா இயேசு திரும்ப வந்து பிறந்தா கூட ஏன் மனம் திரும்பாது போல அப்படின்னு நினச்சிங்க. அனங்கா கழுத்து உள்ள ஜனங்க, நிர்விசாரமான ஜனங்க, கீழ்ப்படியாத ஜனங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அல்லேலூயா. அந்த மழையும் தூர போட்டுக்குது, இடமே சதன்னு ஈரமாக இருக்குது. பெட்ஷீட் எடுத்துன்னு போயினுக்குது. அதுக்கு பின்னால் ஒரு தார்பாய் எடுத்துன்னு போயினுக்கிறார்.
யோசனை பண்ண பார்த்தேன் நான். அம்மா கொஞ்சம் மழை அடிச்சா சர்ச்சைக்கு வர மாட்டேன். ஏன்னா மழையா இருந்து சார், கொஞ்சம் மழை தூர போட்டால் சர்ச்சைக்கு வரலையா, நான் மழை பெஞ்சு சார் கூத்து வெளியே ரோட்ல வா.